போக்கோ M3 Pro 5G 3 நாளைக்கு முன்னாடி தான் குளோபலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மொபைலை இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா இன்னும் போக்கோ M3 Pro இந்தியாவில் லான்ச் ஆகலை. ஸோ இந்த குளோபலாக லான்ச் ஆன போக்கோ M3 Pro 5G நமக்கு இந்தியாவிலையும் போக்கோ M3 Proவை லான்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஃபோனோட லான்ச் அண்ட் இந்தியன் ப்ரைஸ் பற்றி நம்ம கன்க்ளூஷனில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த மொபைலோட டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு 5G மொபைல் தான் வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் பார்த்து முடிச்சோன்னே இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸை டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது உங்கள் டார்க்லைட் டெக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லான்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி குளோபலாக இந்த மொபைல் May 22, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி கன்க்ளூஷனில் பார்க்கலாம். இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். பில்ட் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3ஆல் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் பஞ்சோல் டிசைன் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சைட் மோட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் 8.3 mm வருது. அண்ட் வெயிட் 199 grams வருது. இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளேன்னு வரும்போது இங்கே 6.5 inches Full HD + IPS LCD பேனல் தான் கொடுக்குறாங்க. ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே 90 Hz கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேவை நமக்கு 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பீக் பிரைட்னஸ்னு பார்க்கும்போது 500 nits வரைக்கும் இந்த டிஸ்பிளே போகுது. இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக Realme 8 5Gயில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்களோ அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 48 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 48 MP பிரைமரி கேமரா, இது மட்டும் தான் ஒரு ரீசனபிள் கேமரா மாதிரி இருக்குது. மற்ற 2 கேமரா 2 MP டெப்த் அண்ட் மேக்ரோ சென்சார் தான். மேக்ரோ ஆர் டெப்த்தை கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். ஆக்சுவலாக Realme 8 5Gயும் இதே தப்பாக தான் செஞ்சாங்க. இட்ஸ் ஓகே, அது கூட பரவாயில்ல. அவங்க 4K வீடியோ சப்போர்ட் அங்கே கொடுக்கல. அண்ட் போக்கோவும் இங்கே கொடுக்கல. ஸோ அதுவும் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. வைட் ஆங்கிள் கொடுக்காதது கூட ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க தேவையில்லை. இங்கே 4K சப்போர்ட்டாவது கொடுத்துருந்துருக்கலாம். அது கொடுக்காதது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இட்ஸ் ஓகே, அவங்க அவ்வளோதான் தராங்க. அண்ட் செல்ஃபி கேமராவுமே இங்கே ரொம்ப டவுன் கிரேட் பண்ணி தான் தராங்க. ஏன்னா இங்கே 8 MP செல்ஃபி கேமரா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 frames per second எடுத்துக்க முடியும். ஸோ கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல கேமரா மொபைல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு பட்ஜெட் மொபைலில் 5G கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கேமராவை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகே. இப்போ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். பெர்ஃபார்மன்ஸ்க்காக இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது Dimensity 700 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில். கிட்டத்தட்ட MediaTek Helio G95 அளவுக்கு சிமிலராக இருக்கும். இந்த ப்ராசஸரில் நமக்கு 2 கோர் 2.2 GHz கிளாக் ஸ்பீடில் ரன் ஆகுது. அண்ட் 6 கோர் 2.0 GHz கிளாக் ஸ்பீடில் ரன் ஆகுது. அண்ட் இதனோட GPUன்னு பார்க்கும்போது Mali G57 கொடுத்துருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பற்றி பார்க்கும்போது இங்கே Android 11 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த காம்பினேஷன்லாம் சேரும்போது நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும், குறை சொல்கிற மாதிரி இருக்காது. ஸோ ப்ராசஸர் செக்மெண்ட்டுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. Dimensity 700 யூஸ் பண்ணியிருக்கிறதால இங்கே 5G சப்போர்ட்டும் கிடைக்குது. ஸோ 5G இருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரின்னு வரும்போது இங்கே 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 watt ஃபாஸ்ட் சார்ஜர் தான் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ரியல்மியும் அதே தப்பு தான் செஞ்சுருந்தாங்க. Realme 8 5Gயில் போக்கோவும் அதே தப்பு செய்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நமக்கு 12,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்க Redmi Note 10லேயே 33 watt ஃபாஸ்ட் சார்ஜரை Redmi தந்திருக்காங்க. ஸோ இது இந்தியாவில் லான்ச் ஆகும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் 33 watt ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதை இந்தியன் லான்ச்சுக்கு அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு குளோபலாக லான்ச் பண்ண வேரியண்ட்டில் 18 watt சார்ஜர் மட்டும் தான் தராங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட 4GB 64GB வேரியன்ட் குளோபலாக €159 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை இந்தியன் ப்ரைஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 14,156 rupees வருது. அப்ராக்சிமேட்டாக 40,200க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்தியாவில் இந்த மொபைல் எந்த விலைக்கு லான்ச் பண்ணால் ஒரு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 13,000 ரூபாய்க்கு இந்த மொபைலை சேல் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல டீலாக இருக்கும். நான் முன்னவே சொன்ன மாதிரி இந்தியாவில் இந்த மொபைல் லான்ச் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. 90% சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே Realme 8 5Gக்கு ஒரு காம்படிஷனான மொபைல் இன்னும் லான்ச் பண்ணலை. ஸோ போக்கோ இங்கே லான்ச் பண்ணுவாங்க. அண்ட் நான் முன்னவே சொன்ன மாதிரி இந்தியன் வேரியண்ட்டில் நமக்கு வைட் ஆங்கிள் சென்சாரையும் 4K வீடியோ சப்போர்ட்டையும் கொடுத்தாங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். அண்ட் சார்ஜிங் கண்டிப்பாக 33 watt ஃபாஸ்ட் சார்ஜரை இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். அண்ட் செல்ஃபி கேமராவும் அட்லீஸ்ட் 13 MP கொடுத்தா ஒரு டீசெண்டான ஆப்ஷனாக இருக்கும். பார்க்கலாம் எந்த மாதிரி இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இதே மொபைலை அப்படியே இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது.
பார்க்கலாம் போக்கோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு நல்ல மொபைலாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகே, வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை நீங்கள் வாங்குவீங்களா இல்லை வேறு மொபைல்ஸாக கன்சிடர் பண்ணுவீங்களா? உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸை டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.